வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெம்மேலி குப்பம் தான் வந்திருக்கோம். ஈசிஆரில் இருக்க நெம்மேலி குப்பம் தான் வந்திருக்கோம். இந்த குப்பம் கரெக்டாக கோவளத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது இந்த குப்பம். இந்த குப்பம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நல்ல பெருசாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஏன்னா வந்து வேலைகள் வந்து அதிகமாக நடந்துருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பேர் வந்து போட்டுக்கு போகலை. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குப்பத்தை பற்றி போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான போட்டு தான் போயிருந்தது. நான் போனதே லேட்டு தான், 8 மணிக்கு மேலே தான் போனோம். அதனால் போட்டுகள்லாம் அதிகமான போட்டெலாம் கடலுக்கு போயிட்டே வந்துச்சு. ஒரு சில போட்டு தான் எடுத்துருப்பேன் இதில் வீடியோவில். அதில் வந்து என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன போட்லாம் வருது, மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு. இந்த போட்டு தாங்க தூண்டிலுக்கு போன போட்டான். இந்த போட்டில் தான் பெரிய பெரிய மீன்லாம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். இந்த போட்டு வரலாம் என்ன மீன் தான் வருதுன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன்லாம் வந்தது. நிறைய மீன் இருந்தது. நீங்களே பாருங்கள் என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்றத. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்றத. மஞ்சக்கிளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கனவா, அதுக்கப்புறம் வந்து வெலை மீன், விலாங்கு மீன். புள்ளிக்கலவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. 10 கிலோவுக்கு மேலெலாம் இருந்தது. விலாங்கு மீன்லாம் கூட இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த மஞ்சக்கிளி, அதுக்கப்புறம் இந்த கல்சங்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மீன் வந்து 1 கிலோ இருக்குங்க. நல்லா பெரிய பெரிய மீன் தான், சின்ன மீன் எதுவுமே கிடையாது. 500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6 மீன் வந்து தராங்க. இப்போ பாருங்கள் இந்த விலாங்கு மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஒரு விலாங்கு மீனே வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோவுக்கு மேலே இருந்தது. 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் யாரும் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத. வெலை மீன் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொட்டினதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தாங்க. ஒன்று 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி சைஸ் தான். இந்த புள்ளிக்கனவாலே வந்து 10 கிலோவுக்கு மேலே இருந்ததுங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னாரு. வேணும்னா கிலோ வந்து 500 ரூபா போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெலை மீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. 2 வெரைட்டியான வெலை மீன் இருந்தது. ஒருத்தருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த 4 வெலை மீன் வந்து அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து 1000 ரூபா சொன்னார். ஃபைனல் பண்ணி கடைசியில் வந்து 850 ரூபாய்க்கு வாங்கினோம். ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். இத்தனைக்கும் இது வந்து சண்டே போனேன் நான். அப்போயே வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. மற்ற நாள்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் வந்து எப்போயாவது மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத. நான் வந்து இது கொஞ்ச நேரம் தான் எடுத்திருப்பேன். ஏன்னா லேட்டாக போனதுனால நிறையா எடுக்க முடியல என்னால். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ கவர் பண்ணுறேன். மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். நார்மல் டைமில் கூட்டம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது, அதிகமாகலாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாக கிடைக்கும் தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துலன்னு கிடையாது, எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து ஒரு ரேட்டு விற்பாங்க. நம்ம வந்து எங்கே மீன் ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல மீன் தான் வந்தது. முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போட்டில் வந்து மீன்கள் வந்து அதிகமாக வந்ததுங்க. அதனால் என்ன பண்ணாங்க, பக்கத்து போட்டுக்காரங்களாம் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லேடிஸ்லாம் வந்து ஃபுல்லாக இங்கே சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு போட் அங்கே வந்திருக்கு. இதான் லாஸ்ட் போட்டு இன்றைக்கி. அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்துருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கூட்டம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்ததுங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மொத்த இறாவும் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இறா, அதுக்கப்புறம் பண்ணா மீன், அதுக்கப்புறம் கொடுவா மீன், திரட்டை, அதுக்கப்புறம் பொரிவா, நண்டு இதெல்லாமே இருந்தது. ஒருத்தர் வந்து பண்ணா மீன் நண்டு மட்டும் கேட்டிருந்தார். இந்த பண்ணா மீன் நண்டு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சின்ன சின்ன பண்ணா மீன் வந்தது, பெரிய பண்ணா மீனும் இருந்தது. இந்த பெரிய பண்ணா மீன் முதல்ல வந்து 400 ரூபான்னு சொன்னார். இது மொத்தமாக அவங்க போட்டு நண்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பண்ணா மீன் எல்லாம் போட்டு வந்து 800 ரூபான்னு சொன்னாங்க. ரேட்டு வந்து கம்மியாக இல்லை அதிகமானது நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் 2 இருந்தது. அந்த 2 கொடுவா மீன் வந்து 800 ரூபான்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிற ரேட் சொல்லுவாங்க, நம்ம வந்து ரேட்டை பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். ஒரு 100-200 கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பாறை மீன் வெறும் 300 ரூபா தாங்க. மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த குப்பத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம். ஒரு முழு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேங்க.